Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பாஸ்டர் எல்லாம் இன்டகிரேட்டடா. பாஸ்டர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட உடல் அமைப்பு கரெக்டாக கழுத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லாமே அலைன்மெண்ட்டோட இருக்கா, அதை செக் பண்ண பிறகு தான் இந்த சூப்பர் ஹியூமன்ற கான்செப்டுக்கே நம்ம கொண்டு போக முடியும். ரெண்டு ஜாயிண்ட்ன்றது ரெண்டு போனை இணைக்கிற ஒரு இடம், அதை சுற்றி கேப்சூல்னு இருக்குது, லிகமெண்ட்ஸ்னு இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி கொடுக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஃபங்க்ஷன்ஸை மூவ் பண்ண வச்சுட்டு அதில் என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கிற மாதிரி அந்த ஜாயின்ஸை எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கொண்டு போனோம். பட் ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கும் ரிப்பீட்டேட்டிவாக திரும்ப ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல அந்த ஜாயின்ஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். சூப்பர் ஹியூமன் அப்படின்றதே வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் தேவை, ஆர்டினரி பீப்புளுக்கு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஜென்ரலாகவே வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் கருவறையில் இருக்கப்ப வளைஞ்சி ஒரே மாதிரி இப்படி தான் நம்ம பிறக்கிறப்ப இந்த ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள்லேருந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வந்து தான் வெளியில் வந்த பிறகு அந்த மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு ரெண்டு மேஜர் கர்வ் இங்கேயும் ரெண்டு ஸ்ப்ளிட் ஆகுற மாதிரி 4 ஸ்ப்ளிட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை, ஒரே இப்போ உதாரணமாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறான்னு வச்சு கண்டிப்பாக சார் இங்கே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது, இங்கே அஃபெக்ட் இதுக்கப்புறம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் சார்? இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓவரால் ஃபுல்லாகவே மசிலோட ஃபங்க்ஷனில் நரம்பு மண்டலத்தோட ஃபங்க்ஷனை ஹார்ட்டாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் இந்த ஃபங்க்ஷன் இங்கேயே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆச்சுன்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், உங்களோட டைஜஷனுக்கே இஷ்யூஸ் கொடுக்கும், ஹெட்ஏக்ஸ் வரும், முடி கொட்டுறதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ ஸ்பைனில் ப்ராப்ளம் வந்து ஹார்ட்டுக்குமே அது எல்லாத்துக்குமே ஒரே பக்கத்தில் வர பெரிஃபரல் நர்வ் கரஸ்பாண்டிங் பெரிஃபரல் நர்வ்னு சொல்கிறோம். இந்த 5 கிலோவை தாங்குற இடம் இந்த அட்லஸ், அதுக்கு அடுத்தது ஆக்சஸ். இந்த இது இப்படி ரொட்டேட் ஆகும். ஸ்கல்லேருந்து வெளியில் வர இடம் அந்த அட்லஸ்ன்றோம், வெளியில் வந்து ஸ்கல் உட்காருது. இந்த இடமே தலை மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வர நரம்பு மண்டலம் என்ன ஆகும்? இதுக்கும் ஒரு கேப் இருக்குது, ஒரு 5 to 10 degrees இது விலகி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒரு 10 degrees to 15 degrees உள்ளே இருக்கும். ஆனால் இந்த போனை இப்படி பண்ணுறப்ப உள்ளே பாருங்கள், ஷோல்டர் வரைக்கும் மூமெண்ட்ஸ் தெரியுதுங்களா? இங்கேயும் பாருங்கள் டிப், ஷோல்டர் டிப்பில். இது என்னன்னா இந்த மசில் உள்ளுக்குள்ளே வீக்காக இருக்குது. எனக்கு வந்து இந்த முதுகுத்தண்டில் இந்த ஸ்பைனில் வந்து லைஃப் லாங் பிரச்சனையே வரக்கூடாது, ஆயுசுக்கும் எனக்கு வந்து எந்த பெயினும் இருக்கக்கூடாதுன்னா என்ன? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட ஃபிசியோதெரபிஸ்ட் கார்த்திகேயன் சார் இருக்காரு. சரி, வணக்கம். ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பெயின் மேனேஜ்மெண்ட் இதுதான் அதிகபட்சமாக நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு டேர்ம் அப்படின்றது சூப்பர் ஹியூமன் அப்படின்றது. சூப்பர் ஹியூமன், எஸ். முதல்ல சூப்பர் ஹியூமன் அப்படின்னா என்ன, இது யாரை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வேர்ட்? கண்டிப்பாக சார், நீங்கள் ஆஸ் யூ டிஸ்கிரைப், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு பர்சன் இருக்கார், ஆர்டினரி பர்சன் இருக்கார், அவரை ஹை பர்ஃபார்மன்ஸில் நம்ம கொண்டு போகிறோம். சூப்பர் ஹியூமன்றது நத்திங், ஒரு இன்பில்ட் கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். ஒரு விக்ட்ரிலேயே வச்சுட்டு இருக்குது, ஒரு நம்பர் 1ஆகவே கண்டினியூஸாக அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதே ஒரு சூப்பர் ஹியூமன் தான். பட் அந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, மசில்ஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா, நர்வோட கமாண்ட் இருக்கா, பிரெயினோட கமாண்ட் கரெக்டாக இருக்கா, பாஸ்டர் எல்லாம் இன்டகிரேட்டடா. பாஸ்டர்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட உடல் அமைப்பு கரெக்டாக கழுத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லாமே அலைன்மெண்ட்டோடு இருக்கா, அதை செக் பண்ண பிறகு தான் இந்த சூப்பர் ஹியூமன்ற கான்செப்டுக்கே நம்ம கொண்டு போக முடியும். இந்த ஆப்டிமல் அலைன்மெண்ட்டுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சின்ன ஒரு நெக்கில் ஒரு சின்ன பிரச்சனை டைட் ஆகுது, நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படியே வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம பர்ஃபார்மன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அது யார், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், நார்மல் பர்சனாக இருக்கட்டும், வாட் தே டூ இஸ் ரெகுலர்லி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிஸ் கொடுத்துருவாங்க. அந்த மசிலை ரிலாக்ஸ் பண்ண விடாமல் இருக்காங்க. பர்டிகுலராக அந்த ஜாயிண்ட்டை இன்ஜுரி ஆகாத அளவுக்கு ஆட வைக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் பயோமெக்கானிக்ஸ்னு, ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் கைனெட்டிக்ஸ் கைனமேட்டிக்ஸ்னு இருக்குது, ஆத்ரோ கைனமேட்டிக்ஸ்னு ஜாயிண்ட்டை சுற்றி இருக்குது. அந்த ரெண்டு ஜாயிண்ட்ன்றது ரெண்டு போனை இணைக்கிற ஒரு இடம், அதை சுற்றி கேப்சூல்னு இருக்குது, லிகமெண்ட்ஸ்னு இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி கொடுக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஃபங்க்ஷன்ஸை மூவ் பண்ண வச்சுட்டு அதில் என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கிற மாதிரி அந்த ஜாயின்ஸை எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கொண்டு போனோம்.
இப்போ நார்மலாக ஒரு ஜாயிண்ட்டு ஒரு 2 degrees 3 degrees ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லும். ஒரு இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த பக்கம் மூவ் ஆகும். பட் ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்களுக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கும் ரிப்பிட்டேட்டிவாக திரும்ப ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல அந்த ஜாயின்ஸ் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் ஆகாத இடத்துல இந்த ஜாயின்ஸ்க்கு ஆக்சசரி மூமெண்ட்ஸ்ன்னு நம்ம கொடுப்போம். அதை கிளைட் ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரைனிங் லோடு ட்ரைனிங் பிரின்சிபல்ஸ்ன்னு இருக்குது. ஒரு ட்ரைனிங்னு எடுத்துக்கிட்டால் சாதாரண லெவலில். ஸோ இப்போ வந்து அப்போ சூப்பர் ஹியூமன் அப்படின்றதே வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் தேவை, ஆர்டினரி பீப்புளுக்கு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எல்லாருக்கும் தேவை. ஓகே. பீக் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எல்லாருக்கும் தேவை. இப்போ உங்களுக்கு ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா, இப்போ வரீங்க, உங்களோட ஆஃபீஸில் உட்காடுறீங்க, உங்களோட இன்டர்வியூஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க. ஒரு 10 இன்டர்வியூ, ஒரு 5 இன்டர்வியூன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் யூ ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட் ஒரு மோர் தேன் த ப்ரிஸ்கிரைப்ட் லெவல், தட் இஸ் கால்ட் ஆப்டிமல்லேருந்து யூ ஆர் பிகமிங் ஏ சூப்பர் ஹியூமன் இன் யோர் ஃபீல்ட். நம்ம அந்த டெமான்ஸ்ட்ரேஷனே போயிடலாம். கண்டிப்பாக. ஸ்பைன் பற்றி பேசும்போது பிறந்ததிலிருந்து அதனுடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் அது எப்படி மாறுபடுது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? அது எனக்கு எப்படி அதனுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். ஜென்ரலாகவே வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் கருவறையில் இருக்கப்ப வளைஞ்சி ஒரே மாதிரி இப்படி தான் நம்ம பிறக்கிறப்ப இந்த ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள்லேருந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வந்து தான் வெளியில் வந்த பிறகு அந்த மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு 2 மேஜர் கர்வ் இங்கேயும் இங்கேயும் 2 ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி 4 ஸ்ப்ளிட் ஆகும். இந்த பகுதி இப்படியே தான் இருக்குது. இதில் இது என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, அந்த வளர்ச்சி அப்போது மசில்ஸு இங்கே டைட்டாக ஆரம்பித்து தான் அப்படியே க்ரோத்தும் டெவலப் ஆகும். டைட்டாக தான் இருக்கும். அது ஓப்பன் ஆக ஆக அந்த மசில் விரியுதா, நல்ல தன்மை கொண்டு வருதா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மயோடியூரல் பிரிட்ஜுன்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் ஸ்பைனல் கார்டில் அட்டாச் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல ஒரு பிடிப்பு ஆரம்பிச்சிடுச்சு, வளர்ச்சி சரியாக இல்லாதப்ப, இல்லை ஓவராக தப்பான போஸ்டரில் வச்சு வைக்கிறப்ப உங்களோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ் போயிடும். அதோட என்ஹான்ஸ்மெண்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இதுக்கு மட்டும் ஒரு பார்ட்டாகவே நம்ம பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை. ஒரே இப்போ உதாரணமாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறான்னு வச்சு, கண்டிப்பாக சார் இங்கே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது, இங்கே அஃபெக்ட், இதுக்கப்புறம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் சார்? இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓவரால் ஃபுல்லாகவே மசிலோட ஃபங்க்ஷனில் நரம்பு மண்டலத்தோட ஃபங்க்ஷனே போயிடும் எல்லாமே. அப்படின்றப்ப ஆர்கன் டிஸ்டர்ப்ஷன் இருக்கும். தேர் இஸ் சம்திங் கால் சாப்மேன்ஸ் ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் என்று சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பைன்லேருந்து தான் நர்வ்ஸு வெளியில் வருது. அந்த நர்வ் தான் ஆர்கன் வரைக்கும். ஆர்கன்றது ஹார்ட்டாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷன் இங்கேயே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆச்சுன்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், உங்களோட டைஜஷனுக்கே இஷ்யூஸ் கொடுக்கும், ஹெடேக்ஸ் வரும், முடி கொட்டுறதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ ஸ்பைனில் ப்ராப்ளம் வந்து ஹார்ட்டுக்குமே அது எல்லாத்துக்குமே ஒரே பக்கத்தில் வர பெரிஃபரல் நர்வ், கரஸ்பாண்டிங் பெரிஃபரல் நர்வ்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இவரையே பார்க்கலாம். இந்த இடத்துல டைட்டாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது நெக்கு, தெரியுதுங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கழுத்து ஷார்ட்டாக இருக்கா, பிரெவிகோலிசனும் கண்டிஷன். இது கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னா மேலே வந்து ஒரு வெர்டிபிரா, ஃபஸ்ட்டு சர்வைக்கல் வெர்டிபிரான்றது அட்லஸ், அது உங்கள் ஸ்கல்லோட வெயிட்டு ஒரு 5 கிலோ இருக்கும். அந்த 5 கிலோவை தாங்குகிற இடம் இந்த அட்லஸ். இந்த அட்லஸ் அதுக்கு அடுத்தது ஆக்சஸ். இந்த இது இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நம்ம போஸ்டரை இப்படியே வச்சுட்டு ஃபோனு யூஸ் பண்ணோன்னா இந்த 5 கிலோ 50 கிலோவாக மாறும். ஆங்கிள் மாற மாற தலையோட வெயிட் லீவர்ட் போஸ்டர்னும். இப்போ உங்கள் கையை எப்படி வச்சுட்டு வெயிட் எப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இந்த ப்ரெஷரில் ஒரு பக்கம் கம்ப்ரெஷனில் போவோம், ஒரு பக்கம் விட்டு கொடுக்கும். அப்போது அந்த இம்பேலன்ஸ் நடக்கும் மசிலில். இங்கே இம்பேலன்ஸ் நடந்ததுன்னா ஓவரால் ஆரம்ப இடத்துலையே ஸ்பைனல் கார்டு ஸ்டார்ட் ஆகிற இடம் ஃபொராமன் மேக்னம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்கல்லேருந்து வெளியில் வர இடம் அந்த அட்லஸ்ன்றோம், வெளியில் வந்து ஸ்கல் உட்காருது. இந்த இடமே தலை மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வர நரம்பு மண்டலம் என்ன ஆகும்? நிறைய பேர் இப்படி தானே சார் வச்சு. இப்போ இங்கே அந்த வளர்றப்ப இங்கே கொஞ்சம் பிளாக் இருந்திருக்கலாம். இல்லை இவர் வளர்றப்ப நல்லா இருந்தார், நடு காலத்தில் ஏதோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏசெப்டிக் இன்ஃப்ளமேஷனும், இம்பேலன்ஸ், போஸ்டரல் இம்பேலன்ஸ், உட்கார்ற பொசிஷன் சரியில்லை. இந்த கர்வ் வளையிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இது டென் மாதிரி இருக்குது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வரக்கூடாது. கழுத்து ஷார்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மசிலில் இவரை தொட்டு பார்த்தோன்னா இங்கே ட்ரிகர்ஸ்லாம் நிறைய ஒரு முடிச்சா ஃபார்ம் ஆகிருக்கும். இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது இருக்குன்னா உங்கள் மேலே ஒரு 40 கிலோ உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதோட உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேசிக்காகவே கிடைக்காது.
நம்மளே நம்ம ஃபங்க்ஷன்ஸை தடுக்கிறோம். ஏன் தடுக்கிறோம், எதுக்காக தடுக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. அது தடுத்து இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்போ புரியும், ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். நம்ம மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிறோம். இந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட் யாராவது எடுக்கிறோமா? சார் ஒரு கிரிக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் போலரா, பேட்ஸ்மேனா, விக்கெட் கீப்பரா, டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன். என்ன பொசிஷனில் ஆடுறாங்க. இப்போ ஃபுட்பால் பிளேயர்னா ஸ்ட்ரைக் ஆடுறாங்களா, கோல் கீப்பரா, இல்லை மிடில் வந்து உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் ஆடுறாங்களா? எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷன் வராது. இப்போ இவர் போலராக இருந்தார்னா மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ரெகுலராக போலிங் போடுறப்ப என்ன வேணும், இந்த மசில் இப்படி போயிட்டு வரணும். ஆனால் இது டைட்டாக இருக்குது, கழுத்து டைட்டாக இருக்குன்னா நான் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் இந்த மூமெண்ட்ஸ் தெரியுதுங்களா? கையை இப்படி சுற்றுறது அப்போது நார்மலாகவே கை ஆக்ஷனில் கழுத்தும் இன்வால்வ் ஆகுது. இப்போது இவர் த்ரோ அடிக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஆங்கிளில் இப்படி இழுத்து அடிக்கிறாரு. ஒரு எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கிடச்சாதான் ஒரு 4-5 த்ரோ எக்ஸ்ட்ரா அடிக்க முடியும். நீங்கள் ஒரு த்ரோ அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மேட்ச் கண்டினியூ பண்ண முடியும். இன்ஜுரிஸ் ஏன் காமன் ஆகுது, விட்டமின் டி கம்மியாக இருக்கும், அவருக்கு தெரியாமல் ஆடி இருப்பார். ப்ளஸ் உள்ள பயோமெக்கானிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு இந்த போன் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கும் ஒரு கேப் இருக்குது. ஒரு 5 to 10 degrees இது விலகி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒரு 10 degrees to 15 degrees உள்ளே இருக்கும். ஆனால் இந்த போனை இப்படி பண்ணுறப்ப உள்ளே பாருங்கள் ஷோல்டர் வரைக்கும் மூமெண்ட்ஸ் தெரியுதுங்களா? இங்கேயும் பாருங்கள் டிப், ஷோல்டர் டிப்பில். இது என்னன்னா இந்த மசில் உள்ளுக்குள்ளே வீக்காக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணும். பவர் இந்த ஷோல்டரோட பின்னாடி மசில், சைட் மசில்ஸ், ஃப்ரண்ட் மசில், நெக் மசில், இது இல்லாமல் ஸ்பைன், இன்டகிரேட்டட் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா எந்த மசில் வீக்காக இருக்கோ அது. நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஒரு போலராக இருக்கார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணால் நார்மலாகவே ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ்க்குன்றப்ப ஒரு நாளைக்கு ஒரு 2 hours பசங்க பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன ரிப்பிட்டிட்டிவாக அதே ஆக்ஷன் பண்ண அந்த மசில் போயிட்டு வரப்போ அதோட கண்ட்ராக்ஷன் லிமிட் இருக்குது, மயோஃபிலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது, போய் மாட்டிக்கும். பயோமெக்கானிக்கலாக அந்த ஜாயிண்ட்டையும் புஷ் பண்ணணும். இது ஒரு பேசிக் என்ஹான்ஸ்மெண்ட். இதே உங்கள் இன்ஜுரியாக ஆகக்கூடாதுன்னாங்கன்னா உள்ளே இருக்க மசில்லேருந்து ஒரு கப்பிங்கோ, ட்ரை நீட்லிங், ஃபேஷியல் நீட்லிங்கோ, இந்த மாதிரியெல்லாம் டெக்னிக் மாதிரி அதுவும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காமிக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம பண்ணி இதை லூஸ் பண்ணி இந்த மசிலோட லென்த் அண்ட் டென்ஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். அது ப்ராப்பராக அனட்டாமி, ஃபிசியாலஜி, பயோமெக்கானிக்ஸ், ஒரு மசிலோட எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, ஆர்கன்ஸோட எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி தெரிஞ்சவங்க பண்ணால் மச் பெட்டர். தெரியாமல் நானும் அழுத்தி லூஸ் பண்ணி ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினர்ன்றவங்க ட்ரைனிங் பண்ணிவிடுவாங்க. பட் ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் இப்போ இந்த ஜாயிண்டில் இருக்குன்னா ஷோல்டருக்கு அந்த பக்கம் பண்ணாமல் இந்த பக்கம் காட்டுறேன். லெஃப்ட் ஹேண்ட் போலராக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இவரோட ரேஞ்ச். இதை நம்ம என்ன பண்ணுவோம், என்ஹான்ஸ் பண்ணோம். ஒரு இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா ரேஞ்சு ஒரு இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பயோமெக்கானிக்கலாக அதை ரொட்டேட் பண்ணி மசில் எனர்ஜியும் எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே இந்த பொசிஷனில் இப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கிளைடிங் அண்ட் ஸ்லைடிங்னும் ஆக்சசரி மூமெண்ட்ஸ் ஒன்றும். ஆக்சசரி மூமெண்ட்ஸ்னால் என்ன, எக்ஸ்ட்ரா, அதுதான் சூப்பர் ஹியூமனாக உங்களை கொண்டு வர போகுது. இன்ஜுரி நடக்காமல் பார்த்துக்கணும்னா இதை வேரியஸ் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணி அவரே கொஞ்சம் கண்ட்ராக்ட் பண்ண வச்சு ஸ்ட்ரெச் லெவலில் மசில் எனர்ஜின்னு கொடுப்போம். உள்ள இந்த ஜாயிண்ட் கிளைடிங்ஸ்னும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைனையும் சேர்த்து இதோட வளைச்சி அந்த பயோமெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸோடு கொண்டு வரது தான் சூப்பர் ஹியூமன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட். இந்த போர்ஷனில் ஏன்னா சூப்பர் ஹியூமனாக மாறணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த முதுகுத்தண்டில் இந்த ஸ்பைனில் வந்து லைஃப் லாங் பிரச்சனையே வரக்கூடாது, ஆயுசுக்கும் எனக்கு வந்து எந்த பெயினும் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? மேஜராக சார் இந்த மாதிரி மைல்டு மூமெண்ட்ஸு, ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு இருக்குது, பாசிவ் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு இருக்குது, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு இருக்குது. ஃபங்க்ஷனல்னால் அந்த மூமெண்ட் பேட்டர்ன்லேயே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பீங்க, கரெக்டுங்களா? நான் லைஃப் முடிகிற வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு என்னென்ன டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும், நானே தான் சமைக்கணும்,
நான் எதை இது பண்ணோன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஸ்பைனை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்து இப்போ பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போவோம். இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் இருக்கவங்களுக்கு பேசிக்காக ஒரு லைட்டாக இது பண்ணி ஒரு லைட் ரிலீஸ் பண்ணிவிட்டு, புரியுதுங்களா? ஸோ நார்மலாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு உள்ள அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் புஷ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுற மாதிரி பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்பைன் என்டியூரன்ஸ் பண்ணாலே போதும் சார். ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது வந்து டயபெட்டிக்கை கூட கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா லார்ஜ் மசில்ஸை நம்ம டார்கெட் பண்ணாலே, ஸ்பைனை கான்சென்ட்ரேட் பண்ணாலே it can cure anything internally. Cure in the sense, at least it will prevent further deterioration, preventing further damage என்றது தான் கான்செப்ட். Thank you so much, sir. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.